வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்கோர் செய்யும் விஜய் குஷியில் தொண்டர்கள், இன்னொரு கூட்டணி கட்சியையும் இழந்த திமுக, குமுறும் உடன்பிறப்புகள், எங்கோ தப்பு நடக்கிறது, அறிவாலயம் அதிர்ச்சியில். இந்த விஷயங்களை தான் நாம விரிவா பார்க்க போறோங்க. ஆனா உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்வர் விஜய் அவர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார். தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்க போறேன். எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய கட்சிகள் அத்தனையும் எதிரி கட்சிகளாக இருக்கின்றார்கள். எங்கேயாவது பொது நிகழ்வில் பார்த்தா கூட ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வதே கிடையாது. நாம அரசியல் ரீதியாக பிரிந்து நிற்கின்றோம், கொள்கை ரீதியாக பிரிந்து நிற்கின்றோம் அரசியல் களத்துல. ஆனா நமக்குள்ள என்ன பகை? நாம என்ன மன்னர் பரம்பரையா? நீ வாள் எடுத்து சண்டை போட்டு அவனை வெட்டி வீழ்த்த, நான் உன்னை வெட்டி வீழ்த்த அவன் விட மாட்டேன்டா என்று சொல்லிவிட்டு எதிரும் புதிருமாக எதிரியா இருப்பதற்கு ஜனநாயக முறைப்படி நாம மக்களிடம் தான் போய் வாக்கு கேட்க போறோம். நம்ம ஆட்சியினுடைய சாதனைகள், நம்முடைய கொள்கைகளை மக்களிடையே கொண்டு போக போறோம். அதை தாண்டி நமக்கு என்ன பகை இருக்குது? அதனால தமிழக அரசியல் களத்துல புதிய நாகரிகத்தை உருவாக்க போறேன். புது அரசியல் நாகரிகம் உருவெடுக்கின்ற போது பகைமைகள் தொலையும், ஆரோக்கியமான விவாதங்களும் ஆரோக்கியமான ஆலோசனைகளும் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றப்படுவதற்கும் வழங்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தலைமுறையும் புதிய அரசியல் நாகரிகத்தையும் உருவாக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதை நடைமுறைப்படுத்தணும் இல்ல. அதனால முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கும் போக போறேன், வைகோ வீட்டுக்கும் போக போறேன், அன்புமணி வீட்டுக்கும் போக போறேன், சீமான் வீட்டுக்கும் போக போறேன் அப்படின்னு கிளம்பினாரு. நேரா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்கு போனாங்க. வாயற்படை வரைக்கும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை அழைத்து சென்றார். ஆற தழுவி அப்புறம் நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களை ஆற தழுவி உள்ளே கொண்டு சென்று இருவரும் பரஸ்பரம் பொன்னாடை போர்த்தி கொண்டார்கள். பிறகு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நினைவு பரிசாக காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை, திராவிட பெருமை பேசக்கூடிய அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. திமுக 75 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சாதனையும் அந்த புத்தகத்தில் இருக்குது. விஜய்க்கு கொடுத்தாங்க. பிறகு முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு விஜய் அவர்கள் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் அன்புடன் வாழ்த்தும் அறிவுரையும் வழங்கினேன் அப்படின்னு விஜய் சந்திப்பை பற்றி போட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகு வைகோ அவர்களை வந்து சந்தித்தார் விஜய். இங்கதான் அரசியல் விமர்சகர்களும் சமூக வலைதள வாசிகளும் விஜய் பெரும் தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அரசியல் களத்துல வைகோவுடன் யாரெல்லாம் புகைப்படம் எடுக்கின்றார்களோ அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுகிறதாம். அதனால வைகோ அவர்களை யாரும் சந்திக்கவும் மாட்டாங்க, கூடவே புகைப்படமும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாம். சமீபத்துல ஒரு புகைப்படமானது வைரல் ஆகி கொண்டிருந்தது. அந்த புகைப்படம் என்னன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் வைகோ அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம். அந்த புகைப்படம் இணையதளத்தில் வைரலான உடனே அன்று மாலையே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்து கிட்டத்தட்ட 7 எம்பிக்கள் பாஜகவுக்கு தாவிட்டாங்களாம். அப்ப சமூக வலைதள வாசிகள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, வைகோ எஃபெக்ட், அரவிந்த் கெஜ்ரிவால் வர வேண்டியதுதான், பிரச்சாரம் பண்ண வேண்டியதுதான். நீங்க முதல்வராக இருந்த ஸ்டாலினுடன் வந்து என்ன பேசணுமோ இல்ல எங்க பிரச்சாரம் பண்ணணுமோ அங்க பண்ணிட்டு போக வேண்டியது தானே. வந்தவங்க ஸ்டாலினோடு முடித்துக் கொள்ள வேண்டியது தானே. வைகோவையா போய் சந்திச்சிங்க? அவரை பத்தி தெரியாதா? அவர் எவ்வளவு பெரிய ராசிக்காரரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளவாசிகள் ஓட்டுனாங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா நம்ம விஜய் அவர்களும் போய் வைகோவை சந்தித்து இருக்கின்றார். அந்த சந்திப்புல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. நம்ம வைகோ வீட்டுக்கு போன பிறகு அங்கிருந்த பணிப்பெண்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு திஷ்டி சுத்தி போட்டாங்க. அது வைகோ ராசிய கழிப்பதுக்காக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் வைகோவுடன் நம்ம விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்து பேசினாரு. பொன்னாடை போர்த்தப்பட்டது, மாலைகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது, பூச்செண்டுகள் கொடுத்தாரு. குடும்பத்துடன் உட்கார்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். பிறகு வைகோ வந்து விஜயுடன் வெளியே வந்தாரு. அவர் வீட்டுக்கு முன்பாக குழுமி இருந்த கூட்டத்தை பார்த்தாரு. வைகோ அவர்களால் மகிழ்ச்சி தாங்கவே முடியல. இவ்வளவு கூட்டத்தை வைகோ வீட்டுக்கு முன்பாக அவர் எப்போதும் பார்த்ததே கிடையாது. விஜய்க்காக வந்திருந்த கூட்டம். விஜய் ஒரு பக்கம் கையில பிடிச்சு கொண்டு இன்னொரு கையை தூக்கி கூட்டத்தை பார்த்து ஆட்டினார் பாருங்க.
விஜய் என்ன பேசுறாரு என்ன கேட்கிறாருன்னு கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அங்க வந்து குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கையாட்டி கொண்டே இருந்தாரு வைகோ. அப்போதே முடிவெடுத்து விட்டார், நாம ஏன்டா இன்னும் திமுக கூட்டணியிலே ஒட்டி கொண்டு இருக்கணும், நமக்கு கடந்த காலங்களில் வேற வாய்ப்பே இல்லை, அதனால திமுக ஒட்டி கொண்டு இருந்தோம். இனிமே விஜய் வந்தாச்சு, நாம தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்பாகவே வந்து விஜய் பத்தி பாசிட்டிவா சொல்லியிருந்தோம். இந்த தேர்தல் அதிர்ச்சியும் அப்புறம் அதிசயத்தையும் கொண்டு வர காத்திருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுதான் இப்ப நடந்திருக்கிறது. நாம ஏன் வந்து திமுகவுடனே ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பார் போல இருக்குது. விஜய் சந்திப்பெல்லாம் முடிந்த பிறகு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுது நாம இப்ப சொன்னோம் பாருங்க, அத்தனையும் வெளிப்படையாக வைகோ அவர்கள் போட்டு உடைச்சாரு. ஏங்க விஜயுடன் கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லும் போது இப்பதானே முதல் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக பொறுத்த வரைக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் தொடர்ச்சியாக இழந்து கொண்டு வருது. திமுகவுக்கு பலம் தொண்டர்கள் கிடையாது, நிர்வாகிகள் கிடையாது, கூட்டணிகள் தான் திமுகவுக்கு பலம். அந்த பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திமுக இழந்து வருது. ஏற்கனவே காங்கிரஸ் ஆனது நிரந்தரமாக வெளியேறிவிட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, விசிகாவும் சரி, விஜய் அவர்கள் எப்படி ஆட்சி நடத்துகின்றார், எங்களை எப்படி நடத்துகின்றார், இதையெல்லாம் பார்த்த பிறகு நாங்க அடுத்தடுத்த தேர்தலை வந்து தவேகாவுடன் சந்திப்பதா அல்லது திமுகவுடன் சந்திப்பதா என்று முடிவெடுப்போம் அப்படின்னு இப்போதே வந்து நாங்க திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. மக்கள் பிரச்சனைக்காக நாங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடன் பாஜக எதிர்த்து போராடி கொண்டே இருப்போம். அதாவது மக்கள் பிரச்சனைக்காக தான் போராடுவாங்க. கூட்டணி என்பது விஜயுடன் உறுதியாகி போய்விட்டது. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து சில விஷயங்கள்ல கராரா இருந்தது. கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி கொடுப்பது, பணத்தை கொடுப்பதெல்லாம் கரார் காட்டுச்சு. ஆனால் உள்ளாட்சி தேர்தலையும் சரி, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, விஜய் அவர்கள் தொகுதி கொடுப்பதில் தாராளம் காட்டினார் என்றால் கூட்டணி அங்கேயே முடிவாயிடும். ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இனிமே திமுக தேராது. ஏன்னா தலைமுறை இடைவெளி ஏற்பட்டு போச்சு. திமுக சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் வந்து இன்னைக்கு இருக்கின்ற இளம் தலைமுறையிட எடுபடல, மறந்து போச்சு. திமுக செய்தது என்ன, அதிமுக செய்தது என்ன, யாருக்கு நினைவில்லை, நன்றி உணர்ச்சியும் இல்லை. விஜயை ஏற்றுக்கொண்டதனால கண்டிப்பா மீண்டும் விஜய் தான் வருவாரு அப்படின்னு ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முடிவெடுத்தாச்சு. அதனால தான் திமுக விட்டு விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியேறியது. இப்போ வைகோ அவர்களும் கூட்டணிக்கு இன்னும் நாள் இருக்கிறது, முதல் சந்திப்பு தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றால் அது எதை காட்டுது அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம வைகோ சொல்றாரு, மக்கள் மாற்றம் வேண்டும் என்று விரும்பி விட்டார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே விஜய்க்கு தான் தொடர்ந்து வாக்களிக்க போறாங்க, இனிமே திராவிட கட்சிகள் வேண்டாம் என்பதை முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு வைகோ அவர்கள் தெளிவா சொல்றாரு ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு. அதனால திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4-5 கூட்டணி கட்சிகளை இழந்தது, இப்போ வைகோவையும் இழக்கின்றார்கள். வைகோ போறத பத்தி திமுக கவலைப்படாது, அவர் ராசி இல்லாதவர். ஏன்னா 2019 வந்து இணைகின்றார் என்று நினைக்கின்றேன். அப்ப திமுக வெற்றி பிரம்மாண்டம். 2021 பெரிய பிரம்மாண்ட வெற்றி கிடையாது. வாக்கு சதவீதமும் குறைஞ்சு போச்சு, தொகுதி எண்ணிக்கையும் குறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் எல்லா தொகுதியும் கைப்பற்றியிருந்தாலும் வாக்கு சதவீதம் 26% வந்தாச்சு. அப்புறம் 2026 அவ்வளவுதான், வெறும் 54 இடங்களுக்கு திமுக வந்து சுருங்கி போச்சு. அதிமுக திமுக இடையில் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 2% போச்சு. அதனால வைகோ தொடர்ந்து ஒரு கட்சியில இருந்தாருனாவோ, ஒரு கூட்டணியில பயணப்பட்டாருனாவோ, அந்த கட்சியோ அந்த கூட்டணியோ பெருசா வெற்றி பெறுவது கிடையாது. அந்த அளவுக்கு ராசியான மனுஷன். ஆனா நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக வைகோவை சந்தித்தார் என்று தெரியல. வைகோ எஃபெக்ட் விஜய் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். வைகோவை பார்த்துட்டு அன்புமணி அவர்களை சந்தித்தார். அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பல ஆரோக்கியமான ஆலோசனை வழங்கியிருப்பார். விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை சொல்லியிருப்பார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்போ இல்ல சாதிவாரி புள்ளி விவரங்கள், யார் யாரு எவ்வளவு வேலை வாய்ப்பு போயிருக்காங்க, எந்தெந்த சமூகமானது கல்வியில முன்னேறிக்குது அப்படின்னு சாதிவாரி வளர்ச்சியினுடைய பொருளாதார குறியீடை எடுப்பதற்கான ஆலோசனை வழங்கியிருப்பார். அதன் மூலமாக வந்து ஒவ்வொரு சமூகத்துக்கும் சரியான இடஒதுக்கீடு பிரிச்சு தரணும் அப்படின்ற விஷயத்தை விளக்கியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய சீமானவர்களை வந்து சந்தித்தார் விஜய். அங்க வருகின்ற போது தமிழ் தேசியம் கண்டிப்பா பேசியிருப்பாரு. ஏன்னா திமுக என்ன நடைமுறையை கடைபிடிக்குதோ அமைச்சரவையில அதே நடைமுறையை தான் வந்து இன்னைக்கு விஜயும் கடைபிடித்திருக்கின்றார். பிற மொழியாளர்களுக்கு தான் அமைச்சரவையில் அதிக இடம் கொடுத்திருக்கிறார்.
திமுகவும் அப்படிதான் தரும். அதனால தமிழ் தேசம் பேசக்கூடிய சீமானை பொறுத்த வரைக்கும் ஏன்பா தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பா, தமிழர்களை உயர்வான பதவி கொண்டு போகப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பாரு. ஆனா விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை போய் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து இன்ஸ்டாகிராம போய் பார்த்தா விஜய் அவர்களை அவங்க ஃபேன்களே வந்து பார்த்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துறாங்க. எப்படி திமுக கூட்டணி கட்சியிலே கோட்டை விட்டு இன்னைக்கு குமரி அழுவுதோ அதே மாதிரி விஜயனுடைய வாக்கு வங்கியும் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது மூலமாக சரிவு ஏற்படுமோ என்ற ஒரு எண்ணம் இருக்கு. இதுதான் வைகோ எஃபெக்டோ அப்படின்னு எண்ணம் தோன்றுகிறது. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது தான் தவேகா ஃபாலோவர்ஸினுடைய ஒரே குறிக்கோள். நம்முடைய ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு நீ தானே தீய சக்தின்னு சொன்ன, அந்த தீய சக்திக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வரையே, அவரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அவங்க நல்லாட்சி செஞ்சிருந்தா நாமையே வெற்றி பெற போறோம். அவங்களே நல்லாட்சி செய்யல, அவங்களே சரியா சிந்திக்கல, அவங்களே சரியா ஆலோசனை நடத்தல, அதனால்தான் அவங்க சரியான ஆட்சி நடத்தல, மீண்டும் வெற்றி பெறவே இல்லை. அவங்க சிந்தனையும் அவங்களுடைய ஆலோசனையும் ஏற்கனவே தோல்வி அடைஞ்சு போச்சு. மக்கள் வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார்கள். அப்படி மக்கள் வேண்டாம் என்று நிராகரித்தவங்க கிட்ட போய் நீ என்ன ஆலோசனை பெற்ற? தீய சக்தி கிட்ட போய் நல்ல சக்தி என்னத்தை நீ ஆலோசனை பெற்று வந்த? தீய சக்தியும் தூய சக்தியும் இப்ப ஒன்னா ஆயிட்டீங்களா? தீய சக்தி மனசுல இப்ப நல்ல சக்தி போய் சேர்ந்து என்னத்தை மாற்றத்தை உருவாக்கி இருக்கிற? அதனால தீய சக்தியான திமுகவை போய் விஜய் அவர்கள் சந்தித்ததுனால தமிழக வெற்றி கழகத்தின் ஃபாலோவர்கள் வந்து விஜய் மீது கொலை வரியில் இருக்காங்க. அன்னைய ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திரிஷாவை கூட்டின்னு வந்துட்டீங்க, அதுக்கே எங்களால சமூக வலைதளத்துல முட்டு கொடுக்க முடியல. இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா தீய சக்தியான திமுக கிட்ட போய் நீங்க ஆலோசனை வாங்கி கொண்டு வந்திருக்கீங்க. இது நம்ம அரசியல் கொள்கைக்கே வந்து பாத்தீங்கன்னா எதிராக இருக்கிறது. தமிழகத்துல தீய சக்தியை ஒழிப்பேன்னு சொன்னியா இல்லையா? ஆனா வெற்றி பெற்ற பிறகு அவங்க வாசல்ல ஏன் போய் நின்ன அப்படின்னு தவேகா தொண்டர்கள்லாம் குமுறுவதை நம்ம பார்க்க முடியுது. திமுகவுடன் நெருக்கமா விஜய் இருப்பதை தவேகா தொண்டர்கள் ரசிக்கவே இல்லை. ஒரு பக்கம் திமுகவுடன் நெருக்கம் காட்டிவிட்டு அதிமுக பக்கமே தலை வச்சு படுக்கல விஜய். அப்போ தவேகா காரங்களுக்கு அதிமுக காரங்க தான் எதிரியா? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தப்பு பண்ணிட்டாரு. ஒன்னு, திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமையான ஸ்டாலினை போய் சந்தித்து இருக்க கூடாது. அது அவங்க தொண்டர்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப திமுக மீது கடந்த காலத்தில் வைத்த விமர்சனங்கள் அப்படியே இருக்குதா, இல்ல வாபஸ் வாங்கிட்டீங்களா? இல்ல திமுகவிடத்துல நீங்க காட்டுகின்ற நெருக்கத்தின் காரணமாக நாங்க திமுக விமர்சனம் பண்ணணுமா இல்லையா? இல்ல அமைதியா இருக்கணுமா? இல்ல நீங்க ஸ்டாலினுடன் கை கோர்த்த மாதிரி நாங்களும் கீழ்மட்டத்துல திமுக தொண்டர்கள் நிர்வாகிகிட்ட கை கோர்க்கணுமா? என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் முழுவதும் விஜய்க்கு எதிராகவே பேசிக்கிறாங்க போ தவேகாவினர். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் வைகோ சந்திப்பு, ஸ்டாலின் சந்திப்பு மாபெரும் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, சாட்டை துரைமுருகன் விஜயை பற்றி பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டோம். சீமானை பொறுத்த வரைக்கும் சாட்டை துரைமுருகா என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நம்முடைய எதிரி திமுக தான், நம்முடைய எதிரி திராவிடம் தான், அதை விட்டுட்டு விஜய் ஏன் திட்டிகிட்டே இருக்கிற அப்படின்னு சீமான் ஒரு வார்த்தை கூட சாட்டை துரைமுருகனை திட்டவே இல்லை, கண்டிக்கவே இல்லை. ஆனா அந்த சீமான் நமக்கு எதிராக தான் பேசியிருந்தான், அவனை போய் சந்திச்சுட்டு வந்திருக்க. அதனால எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்வருக்கு எதிராக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம முதல்வர் விஜயை பொறுத்த வரைக்கும் யார் வழிகாட்டுதலின் படி திராவிட சித்தாந்தங்கள் மற்றும் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் மற்றும் சமூக நீதி சித்தாந்தம் கொண்ட பாமக இவங்களை எல்லாம் போய் சந்தித்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிந்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனை திமுக கிட்ட இருந்து வந்திருக்காது. ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கினா விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அப்புறம் ஸ்கோர் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் தவேகாவை எங்க திமுக தோக்கடிக்கிறது? ஆலோசனை வழங்கப்பட்டதெல்லாம் கண்டிப்பா எப்படியாவது விஜயை வீழ்த்துற மாதிரியான ஆலோசனைகளாக தான் இருக்கும். ஏன் அங்க போனேன் அப்படின்னு வந்து தவேகா தொண்டர்கள் கேள்வி கேட்கிறாங்க. சீமானும் நல்ல ஆலோசனை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, அன்புமணியும் நல்ல ஆலோசனைகள் வழங்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ரெண்டு பேரையும் போய் சந்தித்தது நல்லதுதான். ஒருவேளை அன்புமணியை சந்தித்ததுனால வன்னியர் ஓட்டானது தவேகாக்கு வரலாம், சீமானை சந்தித்ததுனால நாடார் ஓட்டானது நம்ம விஜய் அவர்களுக்கு வரலாம். சமூக தலைவர்களை தொடர்ந்து சந்திப்பதனால அந்தந்த சமூகங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக மாறலாம். அதற்காக அந்த சந்திப்புகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற தவேகா தொண்டர்கள் வைகோ சந்திப்பு, நம்ம ஸ்டாலின் சந்திப்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஸோ இது விஜய்க்கு எதிராக என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றப் போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.
கூட்டணி கட்சிகளை தொடர்ச்சியா திமுக இழந்து வருது. அதை பற்றி ஊடகம் பேசுறதே கிடையாது. கூட்டணி கட்சியினுடைய நம்பிக்கையை திமுக இழந்து விட்டதா, இனிமே திமுக வெற்றியே பெறாதா, ஏன் கூட்டணி கட்சிகள் இடம் மாறுகிறது அப்படின்னு ஒரு விவாதம் வைக்கலாம். அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதிமுக 2ஆ உடைஞ்சு போச்சு, அவருக்கு 17 இவருக்கு 30 அப்படின்னு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நாம இன்னொரு தருணத்தில் விரிவா பேசலாம். விஜயனுடைய சந்திப்பு அவருக்கு வெற்றியா, விஜய் உண்மையாகவே ஸ்கோர் பண்ணியிருக்கின்றாரா, கூட்டணி கட்சியை தொடர்ந்து திமுக கோட்டை விடுவதனால இனி தமிழக அரசியல் களத்தில் திமுக எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்க கருத்து சொல்லுங்களேன். நன்றி.